மொடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்லேயே நமக்கு இந்த மொடவாட்டுக்கால் கிடைக்கிது. இது நம்ம எடுத்து நல்லா மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துருங்க. சீவி எடுத்துறதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் அரைக்க ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி துண்டு, ஒரு தக்காளி. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1.5 லிட்டர் தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மொடவாட்டுக்காலையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதுக்கு அடுத்தது கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா வற்றி வர ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம சாப்பிட்லாம். இது மூட்டு வலி உள்ளவங்க இது வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இதை அப்படியே சாப்பிட்லாம். அதில் திரியாக இருக்கும், குடிக்க முடியல அப்படிங்கிறவங்க அதை வடிகட்டிட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.